ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வரும்போது பிரைஸில் நாம் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம நல்லா தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நீங்கள் தேவனை துதித்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்கி வர முடியும். நான் தேவனை துதிக்க மாட்டேன், அவர் மட்டும் நமக்குள்ளே இறங்கி வந்து கிரியை செய்யணும்னு சொன்னால் கிரியை செய்ய மாட்டார். எங்கே துதி இருக்குதோ அங்கே தான் பரிசுத்த ஆவியை கிரியை செய்வார். அவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அது எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே ஸ்தோத்திரம் இருக்கிறதோ, எங்கே நாம் பலி செலுத்துகிறோமோ அங்கே தேவ சமூகத்தில் வந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இந்த 25வது நாள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. 25வது நாளுக்குரிய அடையாளம் என்ன? இந்த 40 நாள் முன் ஜெபம் முடிகிற நேரத்தில் எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று ஒவ்வொரு கிருபைகள் பெற்றுக்கணும், வரங்கள் பெற்றுக்கணும். எனக்கு ஆண்டவர் அந்த வரங்களை கொடுத்தார், அந்த கிருபைகளை கொடுத்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படியா? இப்போவே நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கணும். நல்ல வாய்களை திறந்து துதிக்கணும். நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் அன்னைக்கு முந்தா நாள் சொன்னேன், நல்ல கைகளை தட்டி துதிக்கும் போது நிச்சயமாக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறிடும். அசதி சோர்வு எல்லாம் மாறும், எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது ஒருவேளை சோர்வோடு வரலாம், ஆனால் வந்து நல்ல கைகளை தட்டி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிடும், ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட எல்லாம் முழங்கால நின்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்முடைய இந்த ஜெப குறிப்பை நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்கிற ஜெப குறிப்புகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுற அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸில் நமது வேளையில் நம்முடைய தேசத்துக்காக நாம் முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே குறிப்பாக இன்றைக்கு மிஷினரி ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதே போல் சபை ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு எதிராக பல நற்செய்தி எதிர்ப்பு இயக்கங்கள் நம்முடைய தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ், இன்னும் பஜ்ரங்கத்தளம், இன்னும் விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி என்று பல மதவாத இயக்கங்கள், நற்செய்தி எதிர்ப்பு இயக்கங்கள் இன்றைக்கு தேசத்திலே பெருகி இருக்கிறது. இந்த நற்செய்தி எதிர்ப்பு இயக்கங்களுக்காக நாம் இந்த காலை வேளையில் ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷத்துக்கு எதிராக யார் யார் எழும்பி வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். யார் யார் சுவிசேஷத்தை எதிர்த்து வருகிறார்களோ, நற்செய்தியாளர் மிஷினரிகளுக்கு இடையூறு செய்கிறார்களோ, இன்னும் சபைகளுக்கு இடையூறு செய்கிறார்களோ, அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, அந்த இயக்க தலைவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, அவருடைய தொண்டர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக இந்த காலை வேளையில் நற்செய்தி எதிர்ப்பு இயக்கங்களுக்காக அவருடைய அந்த கொள்கைகள், திட்டங்கள் எல்லாம் அங்கே ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? நன்றி கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நற்செய்திக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறப்பா. அதோடைய இயக்க தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதில் அறியாமல் ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்துக்கு எதிராக யார் யார் எழும்பி வருகிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுறோம். அப்பா, நற்செய்திக்கு இடையூறு செய்கிறவர்கள், ஆண்டவரே டிராக்ஸுக்கு இடையூறு செய்கிறவர்கள், சபைகளுக்கு இடையூறு செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இயக்க தலைவர்களை கர்த்தர்
சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, சவுலை பவுலாக மாற்றின தேவன் ஆண்டவரே, சபையை துன்பப்படுத்தினவரை ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரனாக மாற்றினது போல அப்படிப்பட்ட ஆண்டவரே அநேக சவுல்களை நீர் பவுல்களாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிசுத், பஜ்ரங்கத்தில் போன்ற இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கத்த நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சொல்லப்பட்ட காரியங்களுக்காக நாம் சுருக்கமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான பரிசுத்தமான காலை நேரத்துக்காக நன்றி கத்தாவே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காலை வேலையில உம்மோடு உறவாட முடியாக ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாது கொடுத்த ஸ்லாகியத்துக்காக நன்றி கத்தாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, அந்த அதிகால ஜெப நேரங்களை ஆண்டவரே மட்டுமாக ஒவ்வொரு நாள் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களை கூட நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி கத்தாவே, துதிக்கிறேன் ஐயா. இந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை ஆண்டவரே கத்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் கால வேளையில ஒவ்வொரு மக்கள் மீது இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் கத்த நீங்க ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்திய தேசத்தில் உள்ள ஆண்டவரே மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மிஷனரிகளை கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் பரத்திலிருந்து நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. சுவிசேஷத்துக்கு விரோதமா செயல்படுகிற ஆண்டவரே அப்பா, எல்லா மனிதனுடைய ஆண்டவரே எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில அப்பா நீங்க கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை துதிக்கிறோம். சத்தியத்துக்கு விரோதமா பேசுகிறோம், சத்தியத்துக்கு விரோதமா நடக்கிறோம், சத்தியத்தை தூஷணம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவின் நாமத்தினால கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. அவனுக்குள்ள இருக்கிறதான எல்லா அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ நாமம் மாத்திரம் உயரும்படியா ஜெபிக்கிறோங்க தாவி துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதுக்கு விரோதமா எழும்புற ஆண்டவர் எல்லா இயக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீ தகர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. எல்லா விக்கிரக ஆண்டவரே எண்ணங்கள், போராட்டங்கள், கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ வல்லமை இறங்கத்துக்காக நன்றி. ஆசீர்வதிக்காத்துக்குள் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நற்செய்திக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக எழும்புகிற இயக்கங்களே கர்த்தர் சந்திக்க பிறகு நாம் ஜெபித்திருக்கிறோம். அதில் உள்ள தலைவர்கள், தொண்டர்கள் ஒவ்வொருடைய திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்கிறதுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தேற்று அப்படிப்பட்ட இயக்க தலைவர் அநேக ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக மாறப்போறதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சிறுவர் ஊழிய மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள், வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் இந்த காலை வேளையில் ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக வருகிற மே மாதத்திலே எல்லா சபைகளிலும் நடைபெறுகிற VBSக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த VBS மூலமாக அநேக பிள்ளைகளுக்கு சத்தியம் விதைக்கப்பட வேண்டும். பிற மத பிள்ளைகளும் சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை சிறுவர்கள் மத்தியிலே கத்த தரும்படியாக சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல் வாலிபர்கள் மத்தியில் இன்றைக்கு ஊழியங்கள் குறைந்திருக்கிறது. வாலிபர்கள் மத்தியிலே ஊழியங்கள் எழும்ப வேண்டும். வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை தேவன் தர வேண்டும். சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக அப்பா அந்த சமூகத்தில் ஜெபம் பண்றப்பா. சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக, வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை சிறு வயதிலே அறிகிற அறிவிலே வளரட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டு வாலிப வயதிலே வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழும்படியாக வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற எழுப்புதல் ஊழியங்களே கத்த நீர் ஆசீர்வதியோ. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. VBSக்காக ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலே அநேக பிள்ளைகளுக்கு சத்தியம் விதைக்கப்பட அப்பா நம்முடைய பைபிள் உள்ள அத்தனை சம்பவங்களையோ சிறு பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக, சிறு வயதிலே அறிகிற அறிவில் வளரும்படியாக, பிற மத பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக இந்த VBS இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா சபைகளிலும் VBS ஆண்டவரை ஆசீர்வதித்தாரோ. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக சொல்லப்பட்ட காரியங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த இரவெல்லாம் பாதுகாத்து இந்த புதிய நாள் காலையை காண செய்தீங்கப்பா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆயுஸ் நாட்களோடு ஒரு நாளை கூட்டி கொடுத்தீங்கப்பா, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் சொல்லப்பட்டதான செப்பு குறிப்புக்காய் இந்த சமயத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள் சொன்னீங்க தேவன். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் நடக்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கேட்கிறதான வார்த்தைகள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவரே இயேசப்பா கிரியை செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் பிள்ளைகள் கேட்கிறதான வசனம் ஆண்டவரே அவர்கள் வாலிப வயதில் அவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும் ஆண்டவரே. இயேசுவே, விதைக்கிற கேட்கிற சத்திய வசனம் ஆண்டவரே ஒவ்வொருவர்களும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வரும் நாட்கள் மே மாதம் நடக்கிறதான விபிசுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே அறியாத பிள்ளைகள் கூட அதுல கலந்து கொள்கிறார்கள் ஐயா. அது கேட்கப்படுகிற வார்த்தைகள், பாடல்கள், ஆண்டவரே கதைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. அதுபோல ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொன்னது போல் உடைய வார்த்தையினால் வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்ள அப்பா வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடக்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன எங்கள் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் நினைக்க ஆண்டவரே, அவர்கள் உம்மை நினைக்கவும் நீர் அவர்களை ரட்சிக்கும்படியாய் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே இயேசுப்பா பதில் தருவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளே ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாட்டில் இந்த சிறுவர் வாலிபத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியங்களிலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஜெபித்த ஜெபத்தை கட்டளையிட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதேபோல் இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். காஞ்சிபுரத்தில் நடக்க போகிற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நடக்கிற மன்றாட்டு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே நம்முடைய சபையில் நடக்கிற அமாவாசை விடுதல் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவன் இந்த வேளையில் உங்களுடைய ஜெப குறிப்பை கேட்கிறார். தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட நாம் வைத்திருக்கிற ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெப குறிப்பு கொண்டு வரீங்க. ஜெப குறிப்பை தேவ சமூகத்தில் வச்சு நீங்களே ஜெபம் பண்ணுறீங்க. இந்த ஜெப குறிப்புக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த வேளையில் எல்லாம் உங்கள் கைகளை வச்சுக்கிடுங்க. சிலர் எழுதி வரல அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் என்னென்ன நினைக்கிற அந்த மனசில் வைத்துக்கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம். இந்த வேளை ஜெப குறிப்பின் மூலமாக இந்த வேளையில் கர்த்தாவே என்ன ஜெப குறிப்பை அவங்க விசுவாசத்தோடு எழுதிட்டு வராங்களோ அந்த ஜெப குறிப்புகளை அப்படியே தேவன் நிறைவேற்ற போறதுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் அங்கீகரித்து உடைய பிள்ளைகளுக்கு இந்த 25வது நாள் என்ன ஜெப குறிப்பை கர்த்தர் உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறாங்களோ அந்த ஜெப குறிப்பை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜெப குறிப்பை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே உட்காருவோம். வேளையில் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் இன்னைக்கு 1லிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்முடைய பீட்டர் வந்து வாசிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 20 வரை. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே
விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடியே அவர்கள் சபையாரால் வழி அனுப்பவிடப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி தமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாதிருக்க நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்திரளான விதத்தை சீயோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்று முதல் தேவனுக்கு தம்முடைய கிரிகளை எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரங்களுக்கும் படைத்த அகசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு தாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளிலே நல்ல வசனத்தை வாசித்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் தேவ ஆவியா நம்மோடு கூட இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தை நடத்த நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காகவும் ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களில் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற இன்றைக்கு ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்னது போல் நமக்கு முக்கியமாக இப்போ தேவை ஒரு கம்ப்யூட்டர். அதுக்கு தேவையான காரியங்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோன்னு இருக்காங்க. இருந்தாலும் ஆவியான உங்களுடைய உள்ளத்தில் பேசுவாரையானால் நீங்கள் உற்சாகமாக கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆவியான சொன்னதுனால உங்களுக்கு சொன்னேன். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால் இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து ஆவியான உங்களோட பேசுவாரானே கொடுத்து நாங்கள் அடுத்த வாரத்தில் அதுக்குள்ள காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதனாலே நாம் தேவ சமூகத்தில் நான் தியானிக்கிற வசனம் என்னன்னு சொன்னால் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. சில நிமிஷங்கள் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை அறிகிற நம்முடைய தேவன். ஏன் அங்கே அவர் சொல்லுகிறார், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் தாவீது கூட சொல்லும்போது 139ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 23 139 23. தேவனே என்னை ஆராய்ந்து அல்லேலூயா. தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து. அப்போ இங்கே நம்ம என்ன காரியத்தை பார்க்கிறோன்னா, நம்முடைய இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற தேவன், நம்முடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிற தேவன், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். இந்த நாட்களிலே இங்கே என்ன எதனால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று இந்த அப்போஸ்தலரை நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு தர்க்கம் உண்டாகுது. என்ன தர்க்கம் உண்டாகுது? 1வது வசனத்தை வாசிக்க. 1வது வசனம் 15:1. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். நாம் நேற்று தினத்தில் பார்க்கும்போது யூதர்கள் என்ன செய்தார்கள்? பகை உண்டாக்க செய்தார்கள். நேற்று தினத்தில் நாம் பார்க்கும்போது 14:2 வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். நேற்று நம்ம பார்த்தவர்கள் பகை உண்டாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மோசையின் முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் விருத்த சேதனத்தை வைத்து பிரச்சனை உருவாக்குகிறார்கள், பிரிவினை உண்டாக்குகிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், இன்னும் சரியானபடி சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்கள். அந்த நாட்களிலே விருத்த சேதனம் இருந்தது. ஆகையால் அந்த மோசேயினுடைய பிரமாணங்கள், அந்த மோசேயினுடைய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று அந்த பிரமாணத்தின்படி என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த விருத்த சேதனம் பண்ணாவிட்டால், விருத்த சேதனம் இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். அங்கே இருக்கிற சீசர்களும் 1-2 பேர் இதற்கு ஆமாம் அப்படித்தான் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான், ஏன்னா பேதுரு போயிட்டு கொர்நேலி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அப்போ இவங்க கூட இருக்கிற சீசர்களை சொன்னாங்க, அது எப்படி நீங்கள் அங்கே போகலாம்? விருத்த சேதனம் இல்லாத வீட்டில் போய் எப்படி சாப்பிடலாம்? புறஜாதிகளுக்குள்ளே எப்படி நீங்கள் போகலாம்? அப்படிலாம் தர்க்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த தர்க்கம் பண்ணுகிற, அதனால தான் அவர் சொல்கிறாரு, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அடுத்தால பாருங்கள் 2வது வசனம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த தீர்மானம் பாருங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒன்னே விருத்த சேதனம். அப்ப யூதர்கள் அந்த பாரம்பரியத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், விருத்த சேதனம். அப்போ அதற்காக தான் இவர் சொல்றாரு. என்ன சொல்றான்னு சொன்னாக்கி, நாம் எருசலேமுக்கு போகலாம், அங்கே இருக்கிற அப்போஸ்தலரிடத்திலும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுறாங்க. எதற்காக அவங்க அந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள்
அவர்கள் எருசலேமுக்கு வந்து ஆ. சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இப்போ அப்போஸ்தலரிடத்துல போய் சொல்றாங்க, மூப்பரிடத்துல சொல்றாங்க, தேவன் அவர்களை கொண்டு என்ன செய்தார் என்கிறதை அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள். தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளெல்லாம் அறிவித்தார்கள். அப்போ அதை அறிவிக்கிறதான வேளையில் இந்த இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது பாருங்க, 5வது வசனத்தில். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களின் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். யார் அவங்க? பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர். விசுவாசிதான், ஆனால் எதுக்கு தர்க்கம் பண்ணுறாங்க? அந்த விருத்த சேதனத்திற்கு. இந்த விருத்த சேதனத்திற்கு தர்க்கம் பண்ணி என்ன ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார்கள். அதுக்கு தான் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. 7வது வசனம், மிகுந்த தர்க்கம் உண்டானது. பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்க, இவங்க எப்படி சுத்தமாகறாங்க? என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி. யார் இவங்க? புறஜாதிகள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கே அவர் அதை சொல்லுகிறார். அதனால தான் அவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். 9வது வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி தமக்கும் அவருக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். ஆமென். அல்லேலூயா. யார் செய்தா? தேவன் செய்தா. இதை தேவன் செய்கிற காரணம். சிலர் வந்து பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த காரியங்களை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு வந்து பார்ப்பான், யாரை எப்படி எந்த விஷயத்தில் அவர்களை தடை பண்ணலாம், எப்படி தேவனை விட்டு பிரிக்கலாம், சபையை விட்டு பிரிக்கலாம், அல்லது நம்ம விசுவாசத்தை விட்டு உங்களை பிரிக்கலாம், ஆண்டவரை விட்டு உங்களுக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கலாம். இதெல்லாம் யாருடைய வேலை தெரியுமா? இது சாத்தானுடைய வேலை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. ஆமென். விருத்த சேதனங்கிற முறை மாறுகிறது. ஆனால் தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்கறதுனால அவருடைய இருதயம் என்ன தெரியுமா? சுத்தமாகிறது என்கிறதை அவர் சொல்றார். சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அல்லேலூயா. ஆகையால் இதற்காக என்ன செய்யக்கூடாது? நாம் தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ 11வது வசனம். ரட்சிப்பு எல்லாவற்றுக்கும் மேலே எது முக்கியம் அப்படின்னா, ரட்சிப்பு என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? இருதயத்தில் விசுவாசிக்கிறது, இருதயத்தில் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சுவிசேஷத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது யார் என்ன செய்யலான்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது யாரும் நம்ம தடுக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்த காரியங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபித்த ஜெபக்குறிப்புகள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக செயல்படுறாங்க. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நிச்சயமாக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன்.
யார் தேவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவர்களை எப்படியாவது என்ன செய்கிறான்னா ரட்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி நாம் சிறுபிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். இவர்களெல்லாம் நாட்களில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அதுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைக்கு விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது என்கிறதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா இவர்களெல்லாம் சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியங்கள், பேதுரு மூலமாக செய்த காரியங்கள் எல்லாம் அவர் விவரித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 17வது வசனத்தை வாசிங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலகம் பண்ணாதது என்று கலகம் பண்ணக்கூடாது. ஆமென். அவங்க எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக தான் இன்றைக்கி நாமெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்ம அறிந்து கொண்ட ஒரே காரியம் என்னென்னா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்துள்ளினது போல அவர்களுக்கும் தந்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், என்னுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுடைய இருதயங்களை எல்லாரும் கண்களை மூடி, எல்லாம் கண்ணை மூடி உடனே முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரை என் இருதயங்களை நீங்கள் அறிந்திருக்க 2 நிமிஷம் ஆண்டவர் என் இருதயங்களை அறிந்திருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயங்களை நீ அறிந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஆமென். தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். 23 வசனத்தில் நீர் என் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் இருதயங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். பிரைசலன் சோதித்து பாரம் என்று சொல்கிறார். இந்த வேளை நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெறுகிறோம், இந்த ஜெபத்திற்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன வாஞ்சியோடு வந்திருக்கீங்கிறத உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், என் இருதயத்தில் அறிந்திருக்கிற தேவன், என் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், என் இருதயத்தை அறிந்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. என் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இருதயம் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இருதய தேவன். ஆமென். இருதயத்தினுடைய தேவன், இதய தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு, ஆமென், சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், எங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் அறிந்திருக்கிறபடினா நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து நன்மையான காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறார். ஆம் கர்த்தாவே, இந்த 25வது நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, இருதயங்களை அறிந்திருக்கிறவர். ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை கொடுத்து ஆண்டவரே எங்களை சாட்சியாக நிறுத்த போவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆமென். எல்லாரும் கரங்கள் தட்டிக்க நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரின் ஜெபத்தின் ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி ஜெபம் வரைக்கும் உம்முடைய கிருபை கூடவே இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் கவனித்து கொண்டிருந்தீங்க, அதற்குள்ள பதிலை கொடுக்கறதுக்காக நன்றிப்பா. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவர் நிரப்புறது மட்டுமல்ல, சாட்சியாய் நினைக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கிருபைச்சி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
நாளைக்கும் நாளை கழிச்சும் நமக்கு அதிகாலை ஜெபம் இருக்காது. இன்றைக்கு சரியாக 10:30 மணிக்கு நமக்கு அமாவாசை விடுதலை உபவாச ஜெபம். 10:30 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, 3:30 மணிக்கு முடிச்சிடுவோம். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.